மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் திராவிட மாடல் ஆட்சியை பொறுப்பேற்றவுடனேயே கல்விக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்ற அடிப்படையிலே நூலகங்கள் அமைக்க வேண்டும் என்று ஒரு முடிவு செய்தார். பொதுவாகவே அவர் பொதுவெளியிலும் சரி சட்டமன்றத்திலும் சரி எனக்கு இரண்டு கண்கள், ஒன்று கல்வி, மற்றொன்று மருத்துவம். அந்த கல்வித்துறை சேர்ந்த நூலகங்கள் தமிழ்நாட்டிலே பரவலாக கட்டுவதன் மூலமாக எதிர்காலத்தில் ஒரு அறிவுள்ள சமுதாயத்தை உருவாக்க முடியும் என்ற அந்த நம்பிக்கையில் முதலாக அண்ணன் கலைஞருடைய நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு தமிழ் வளர்த்த மாமதுரையில் அவருடைய திருப்பெயரால் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் என்று ஒரு நூலகம் அமைக்கப்பட்டது. தெற்கு பகுதியில் இருக்கிற அத்தனை மாவட்டங்களும் அந்த நூலகத்தை இன்றைக்கும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக கல்வித்துறைக்கு பெயர் போன கல்வியாளர்கள் அதிகமாக வாழ்கிற இந்த கோயம்புத்தூரில் நூலகம் அமைக்க வேண்டும் என்று மாண்பு முதலமைச்சர் அவர்கள் 2024-25 நிதியாண்டில் ஒரு அறிவிப்பு செய்தார்கள். 6/11/2024 இந்த நூலகத்தை பொறுத்தளவுக்கு அரசின் சார்பாக ஒப்பந்தங்கள் எல்லாம் கூறப்பட்டு இதனுடைய பணிகளை 6/11/2024 இந்த பணியை முதலமைச்சர் அவருடைய திருக்கரத்தால் துவக்கி வைக்கப்பட்டது. ஏறத்தாழ 1,98,000 சதுரடி கொண்ட இந்த நூலகம், இதில் கீழ்த்தளம் உட்பட 8 தளங்களை கொண்டிருக்கிற ஒரு நூலகமாக இது அமைய இருக்கிறது. இது சம்பந்தப்பட்ட அனுமதிகளெல்லாம் முழுமையாக பெறப்பட்டிருக்கிறது. பக்கத்தில் விமான நிலையம் இருக்கிற காரணத்தினால் விமான நிலையத்தினுடைய துறையின் மூலமாக NOC மறுப்பில்லா சான்று, அதுபோன்று கட்டட வரைபடத்திற்கு DTC மூலமாக முழுமையாக அனுமதி பெற்றிருக்கிறார்கள். தீயணைப்பின் துறை மூலமாக, மாசு கட்டுப்பாட்டின் துறை மூலமாக முழுமையாக இந்த கட்டத்திற்கு வேண்டிய அத்தனை அனுமதிகளையும் நாம் பெற்றிருக்கிறோம். இதனுடைய திட்ட மதிப்பீடு என்று எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் மொத்தம் 300 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீடு. இதில் 245 கோடி ரூபாய் கட்டடத்திற்காகவும், 5 கோடி ரூபாய் கணினி போன்ற விஞ்ஞானம் சம்பந்தப்பட்டதற்கு 5 கோடி ரூபாயும், புத்தகங்கள் வாங்குவதற்காக 50 கோடி ரூபாயும், ஆக 300 கோடி ரூபாயில் இந்த நூலகம் அமையிருக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒன்றுபட்ட கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பிறந்தவர் தான் ஐயா தந்தை பெரியார் அவர்கள். எனவே இந்த சமுதாயத்திற்கு பல்வேறு கடமைகளை, பல்வேறு விழிப்புணர்வுகளை உருவாக்கியவர். இந்த மாவட்டத்திற்கு மட்டுமல்ல, தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கிற பிற மாநிலங்களும் அவரை பின்பற்றுகிற அளவுக்கு ஒரு மாபெரும் தலைவர் தந்தை பெரியார் அவர்கள். எனவே முதலமைச்சர் அவர்கள் அவர் பிறந்த இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பெரியார் அறிவுலகம் என்ற பெயரில் அதை பெயர் சூட்டி இருக்கிறார்கள். இதில் எல்லா வகையான வசதிகளும் இதில் இருக்கிறது. ஏறத்தாழ 400 பேர் உட்கார்ந்து பார்க்குற அளவுக்கு கலையரங்கம், அதுபோன்று புதிய இன்றைக்கிற நியூ டெக்னாலஜி பயன்படுத்தி டிஜிட்டல் நூலகம், அறிவியல் மையம், குழந்தைகள் நூலகம், மாற்றுத்திறனாளிக்கென்ற தனி பிரிவு, தமிழ் நூல்கள் பிரிவு, ஆங்கில நூல் பிரிவு, போட்டித் தேர்வுக்காக IAS அதிகாரி போன்றது, தமிழ்நாடு சர்வீஸ் கமிஷன் போன்ற அரசு சார்ந்த வங்கிகள் சார்ந்த போட்டித் தேர்வுகளுக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வதற்காக போட்டித் தேர்வுக்கென்று தனி நூலகம், சொந்தமாக புத்தகம் எடுத்து வந்து கூட எங்கள் படிப்பதற்காக தனியாக அதற்கென்று ஒரு இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதுபோன்ற பருவ இதழ்கள், தினசரி பத்திரிகைகள், அதற்கென்று தனியாக ஒரு பகுதி ஒதுக்கப்படுகிறது. இதெல்லாம் நிர்வகிப்பதற்காக நூலகருக்கென்று தனியாக ஒரு அலுவலகம், நூலகர் அலுவலகம் இன்னொரு அட்மினிஸ்ட்ரேட்டர், அதற்காக ஒரு அலுவலகம் இதில் அமைக்கப்பட இருக்கிறது.
இதில் ஏறத்தாழ 4 லிஃப்ட்டு, அது இல்லாமல் எஸ்கலேட்டரு, 2 எஸ்கலேட்டரு, 200க்கும் மேற்பட்டிருக்கிற 4 சக்கர வாகனங்கள் நிற்பதற்கு கார் பார்க்கிங், 500க்கும் மேற்பட்டிருக்கிற 2 சக்கர வாகனங்கள் நிறுத்துவதற்கு அதற்கென்று தனி இடம். வளர்ந்த நகரங்களிலேயே சென்னைக்கு அடுத்தபடியாக வளர்ந்திருக்கிற நகரம் நம்முடைய கோயம்புத்தூர். மாலை நேரங்களில் இங்கே படிப்பவர்கள் வெளியில் உட்கார்ந்து படிப்பதற்கு வேண்டிய வசதிகளும் இங்கே ஏற்பாடு செய்ய இருக்கிறது. அதுபோன்ற கழிவுநீர் சுத்திகரிப்பு வசதியும் இதில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதில் ஏறத்தாழ சுமார் 1,20,000 புத்தகங்கள் இந்த நூலகத்தில் வைப்பதற்கு வேண்டிய ஃபர்னிச்சர் அவைகளும் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம். இது நான் ஏறத்தாழ 7வது முறை என்னுடைய ஆய்வு இந்த ஆரம்பித்ததிலிருந்து, ஏன்னா இந்த நூலகம் ஆரம்பித்து இப்போ அது 13.5 மாதம், இன்னும் 14 மாதம் முடியல, 13.5 மாதம் தான் ஆகிருக்குது. முதலமைச்சர் அவர்களுடைய ஆணையை ஏற்று இது எப்பொழுது திறக்கலாம் என்பதற்காகத்தான் ஆய்வு மேற்கொள்வதற்காக நானும் மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் எங்களுடைய தலைமை பொறியாளர் நிர்வாகம் நம்முடைய மணிவண்ணனும் நாங்கள் அங்கிருந்து வந்தோம். முழுமையாக நாங்கள் சுற்றி பார்த்து இருக்கிற பணிகளுடைய நிலைகள் எது எப்போவெல்லாம் முடியும் என்று ஒப்பந்தாரை அழைத்து பேசிய அளவில் 10ஆம் தேதிக்குள் பணிகளெல்லாம் நாங்கள் முழுமையாக முடித்து விடுவோம் என்று அவர்கள் உத்தரவாதம் தந்திருக்கிறார்கள். இங்கே பணியாற்றி கொண்டிருக்கிற பொதுப்பணித்துறை சார்ந்த இந்த ஊர்லேயே உங்களுக்கு தெரியும், தலைமை பொறியாளர் இருக்கிறார் ரங்கநாதன். ஏன்னா அது ரீஜனலுடைய ஒரு தலைமையிடம். ஏன்னா தமிழ்நாட்டில் பொதுப்பணித்துறை பொறுத்தளவுக்கு 4 ரீஜனாக நாங்கள் பிரிச்சிருக்கிறோம். இதில் கோயம்புத்தூரை பொறுத்தளவுக்கு சொல்ல வேண்டிய ஒரு செய்தி என்னென்னா, திராவிட மாடல் ஆட்சி வந்தோட தான் கோயம்புத்தூருக்கு தனி ரீஜனே அது போல ரீஜனே கிடையாதுங்க. கோயம்புத்தூரில் பொதுப்பணித்துறை பணிகள்னால் கூட எங்கே போகணுன்னு கேட்டினாக்கா திருச்சிக்கு தான் போகணுங்க எல்லாருமே. அதாவது கிருஷ்ணகிரியிலேருந்து ஆரம்பித்து, அது கிருஷ்ணகிரியாக இருந்தாலும் சரி, தருமபுரியாக இருந்தாலும் சரி, கோயம்புத்தூர் இருந்தாலும் ரீஜனல் அலுவலகம் திருச்சியில் தான் இருந்தது. ஒரு புகழ்பெற்ற நகரம், ரொம்ப வளர்ச்சியான நகரம், பல நிலையில் கல்வித்துறையில் வழிகாட்டிய நகரம் இந்த நகரம். அதனால தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் வந்த உடனேயே நாங்கள் எடுத்து சொன்ன உடனே இல்லை கோயம்புத்தூர் ஒரு தலைமை பொறியாளர் தர வேண்டும் என்று ஒரு மண்டல தலைமை பொறியாளர் இங்கே இருக்கிறார். அதனால் பணிகளை தலைமை பொறியாளர் தலைமையிலேயே இந்த பணிகள் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. கண்காணிப்பு பொறியாளர், அதே போன்று நிர்வாக பொறியாளர், செயற்பொறியாளர், அத்தனை பொறியாளர்களும் தனி கவனம் செலுத்தி இந்த 13.5 மாத காலத்திலே அந்த கட்டடம் கட்டப்பட்டிருக்கிறது. உள்ளரங்கத்தில் வேண்டிய அனைத்து பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எனவே அதிகாரியும் வைத்துக்கொண்டு பொறியாளரையும் வைத்துக்கொண்டு ஒப்பந்தாரையும் வைத்து பேசிய அளவில் 10ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி முழுமையாக அரசுக்கு ஒப்படைப்பதாக அவர்கள் உத்தரவாதம் தந்திருக்கிறார்கள். அதற்கு பின்னால் முதலமைச்சரிடத்தில் இசைவு பெற்று, ஏன்னா முதலமைச்சர் திறக்கணும்னா எல்லாத்தையும் பார்த்து தான் திறக்க முடியும். ஆனால் முதலமைச்சருடைய இசைவை பெற்று 10ஆம் தேதிக்கு மேல் பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதிக்குள் இடைப்பட்ட காலத்திலே முதலமைச்சருடைய திருக்கரத்தால் இந்த பெரியார் அறிவுலகம் என்கிற ஒரு அற்புதமான நூலகத்தை முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைப்பார். ஏற்கனவே உங்களுக்கே தெரியும், சென்னையில் அண்ணன் கலைஞர் இருந்த காலத்திலேயே அண்ணா நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு கோட்டூர்புரத்தில் அண்ணா நூலகம் ஒன்று அங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறது. அண்ணன் கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு மதுரையில் ஒரு நூலகம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது பெரியார் பிறந்த அந்த மண்ணில் பெரியாருடைய பெயரில் பெரியார் அறிவுலகம் என்கிற ஒரு நூலகம் முதலமைச்சர் அவர்களால் அறிவிக்கப்பட்டு, திட்டங்கள் தீட்டப்பட்டு, பணம் கொடுக்கப்பட்டு, ஒப்பந்தங்கள்லாம் கோரப்பட்டு முறையாக தரத்தோடு நடைபெறுகிறது. நான் தரத்தோடு நடைபெறுறதுக்கு காரணம், ஒரு டிவிஷனுக்கே ஒரு குவாலிட்டி தான் போட்டிருப்போம். ஆனால் இதுக்குன்னே தரமாக அந்த கட்டடம் கட்டப்படும் என்பதற்காக கிசி என்று சொல்லப்படுகிற குவாலிட்டி பொறியாளர் ஒருத்தர் பர்மனெண்ட்டாக இங்கே இருக்கிறார்.
கீரிங்கெல்லாம் கரெக்டாக நடக்கிறா, தண்ணியெல்லாம் ஒழுங்காக பிடிக்கிறாங்களா ஒப்பந்தார் அப்படின்னு பார்ப்பதற்காக இங்கே இருக்குது. அதோடு மட்டுமல்ல, இங்கே நம்முடைய நண்பர்கள் யாராவது சிவில் பற்றி தெரிஞ்சால் உங்களுக்கே தெரியும். நாங்கள் வந்த உடனே ஒரு கட்டடம் வந்து கட்டுறதுன்னு முடிவு பண்ணாக்கா அங்கே லேபு செட் பண்ண சொல்கிறோம். இங்கே செந்தாப்பிலேட் லேபுன்னு ஒரு லேபாகவே வச்சுருப்பாங்க அவங்க. ஏன்னா அந்த கியூசிகளுக்கு வேலையை என்னென்னு கேட்டிங்கனாக்கா, அந்த லேபில் போய் எல்லாத்தையும் ஸ்ட்ரென்த்தெல்லாம் பார்க்குறது தான். அதுக்கு பேர் செந்தாமெட்ரியல் லேபுன்னு பேர். சிவிலில் அது ஒரு சிலபஸே அது உண்டு. அதனால் அந்த லேபெல்லாம் வச்சு தான் தரத்தை நாங்கள் சோதிச்சுருக்கிறோம். பொதுவாக கட்டடத்துக்கு என்னென்ன தரம்லாம் சோதிப்போம்னு கேட்டிங்கனாக்கா, முதல்ல சாயில் கீழே இருக்கிற மண் தன்மை, அதாவது சாயில் டெஸ்ட் எடுப்போம். அதுக்கடுத்தா பயன்படுத்துகிற தண்ணீர் வாட்டர் டெஸ்ட் எடுப்போம். அதுக்கடுத்தா இதை பயன்படுத்துகிற சேண்டு, மணலாக இருந்தாலும் சரி அல்லது எம்சாண்டாக இருந்தாலும் சரி, அதை பயன்படுத்துகிற அதையும் நாங்கள் எடுப்போம். இதில் பயன்படுத்துகிற கம்பிகள், ஏன்னா பல கம்பிகள் பல கம்பெனியில் இருக்குது. அந்த கம்பி உறுதித்தன்மையோடு இருக்குதா, நாங்கள் கொடுத்துருக்க டிசைன் பிரகாரம் இருக்குதா அப்படின்றத ஸ்டீலை வந்து அதை டெஸ்ட் பண்ணுவோம். நாங்கள் இப்படி ஒன்றின் ஒன்றாக டெஸ்ட் பண்ணுவதற்காக நாங்கள் லேபை வச்சுருக்கிறோம். எல்லாத்துக்கும் நாங்கள் வருகிற பொழுதெல்லாம் அந்த டெஸ்ட்டெல்லாம் இருக்குதான்னு பார்த்துட்டு இருக்கிறேன். 10 நாளைக்கு ஒரு முறை நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் எங்களுடைய பொறியாளர்களை ஒருங்கிணைத்து ப்ராக்ரஸ் இருக்குதா என்று பார்த்து தலைமை செயலாளருக்கு அப்பப்பொழுது அவரும் ரிப்போர்ட்டு கொடுத்துருக்கிறார். அதனால் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு கோயம்புத்தூரில் இந்த நூலகம் மிக சிறப்பாக பெரியார் நூலகம் அமைகிறது. இந்த நூலகம் அமைகிறத பார்த்துட்டு பல மாவட்டத்தில் இருப்பவர்கள்லாம் முதலமைச்சரிடத்தில் கோரிக்கை வைத்தார். இது மாதிரி கோயம்புத்தூரில் நூலகம் கட்டுறீங்க, எங்கள் ஊரில் கட்டலையா அப்படின்னு பல பேர். அந்த அடிப்படையில் முதலமைச்சருடைய தொடர்ச்சியாக சேலத்தில் பாரதிதாசன் பேரில் ஒரு நூலகமும், அதை போன்று பெருந்தலைவர் காமராஜர் பேரில் வந்து திருச்சியில் ஒரு நூலகமும், மனிதநேயமிக்க தலைவராக இருக்கிற காயிதே மில்லத் அவர் பிறந்த திருநெல்வேலியில் ஒரு நூலகமும், அந்த பணிகள் ஒப்பந்தங்கள்லாம் கோரப்பட்டு பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதனால் கடலூரில் அதே போன்று சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட அஞ்சலி அம்மாள் பேரில் அங்கே ஒரு நூலகம் கட்டுவதற்கு வேண்டிய பணிகள், முதற்கட்ட பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல் வருங்காலத்தில் இன்னும் ஏற்கனவே நம்முடைய தமிழ்நாடு என்பது ஒரு விழிப்புணர்வு உள்ள தமிழ்நாடு, அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. வந்திருக்க நீங்களே கூட எல்லாம் விழிப்புணர்வு உள்ளவங்க தான். ஆனால் இன்னும் கூட நம்ம தமிழ்நாட்டில் இன்னும் விழிப்புணர்வு சமுதாயத்தை உருக்க வேண்டும் என்று சொன்னால் நூலகம் அவசியம் தேவை என்ற அடிப்படையில் தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் இந்த நூலகத்திற்கு முக்கியத்துவம் தந்து அங்கங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைப்பார்கள் இந்த பெரியார் நூலகத்தை. நன்றி. செம்மொழி பூங்கா வந்துட்டு திறக்கப்பட்டு கிட்டத்தட்ட 2 மாதங்கள் ஆகிப்போகுது. 30% பணிகள் முடியல அப்படின்னு சொல்லிட்டு தெற்கு மாவட்ட சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ வந்து சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் வந்து இப்போ இன்னும் வந்துட்டு 10ஆம் தேதி நீங்கள் வந்துட்டு இந்த இது திறக்கப்படுகிறீங்க. 40% 10ஆம் தேதி திறக்கப்படும் நான் சொல்லலை. 10ஆம் தேதி ஒப்பந்ததாரர்கள் பணிகளை முழுமையாக முடித்து தருவதாக என்னிடத்தில் சொல்லியிருக்கிறார்கள். அப்படி சொன்னால் என்ன பண்ணுவேன், 10ஆம் தேதி வருவோம், மறுபடியும் வந்து பார்த்துட்டு முழுமையடைந்த ஏற்பாடு முதலமைச்சரோட நான் சொன்னது பிட்வீன் பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதிக்கு முன்னால் திறப்பதற்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நான் சொல்லியிருக்கேன். செம்மொழி பூங்காவோட அந்த 30% பணிகள் எப்போ சார் முடியும்? பொதுவாக ஒரு சில பணிகள் சொல்கிறேன், ஒரு சில பணிகள் மாரி பெரிய பணிகளை வந்து நாம் ஆரம்பித்து பணிகளாக இருக்கும்போது முக்கியமான இடங்கள்லாம் வந்து உடனே வேலை செஞ்சு முடிப்போம். சில நேரங்களில் இப்போ வெளியில் வந்து ஒரு கார் பார்க்கிங் இருக்குது, வேறு ஒரு பூங்கா வந்து செய்யணும் அப்படின்னு சொன்னாக்கா பூங்காலாம் ஒரே நாளில் உற்பத்தி பண்ண முடியாது. அதுக்கு இடங்கள்லாம் தேர்வு செய்து அதுக்கு முறையாக வந்து நட்டு அதெல்லாம் கொஞ்சம் முழுமையாக பெறுகிற பொழுது பார்த்தா 6 மாதம் கூட ஆகிடும் சில நேரங்களில். நீங்களே சொல்லிட்டீங்க அது பூங்கான்னு. ஆனால் அந்த அடிப்படையில் அந்த பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது 30% நம்ம ஒரு கணக்கெடுக்க முடியாது. பத்திரிக்கையில் செய்தியோ அல்லது மக்கள் பிரதியாக சொன்ன சட்டமன்ற உறுப்பினர் சொன்ன செய்தி வச்சு நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள். ஆனால் இன்னும் ஒரு சில வாரங்களில் அது முழுமை அடைஞ்சிருக்கும். சார், மேற்புற வழிச்சாலை பேக்கேஜ் எந்த ஸ்டேஜில் இருக்குது? பேக்கேஜ் 2 பேக்கேஜ் எப்போ முடியும்? மேற்கு புறவழிச்சாலை பற்றி முதல் கட்ட பணிகள் 90% மேல் நடந்து முடிந்த நிலையில் 2வது கட்டத்திற்காக 12.54 கிலோமீட்டர் நீளத்திற்கு 96% நிலநடுப்பு பணிகள் முடிந்துவிட்டது. இப்போ அந்த நிலநடுப்பு பணி முடிந்த உடனே இதற்காக
368 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நிர்வாக அனுமதி வேண்டி இப்போது நிதித்துறைக்கு கோப்புகள் போயிருக்கிறது. நிதித்துறை வந்து அவங்க அனுமதித்த உடனே முதலமைச்சருக்கு பின்னால் அட்மினிஸ்ட்ரேஷன் வாங்கின உடனே அது டெண்டர் கோரப்படும். அவினாசி மேம்பாலத்தில் 5 இடங்களில் சுரங்கப்பாதை அமைக்கப்படும் சொல்லி அவங்க சொல்லியிருந்தோம். அவினாசி மேம்பாலம் கட்டுமான பணிகளின் போது அவினாசி ரோட்டில் 5 இடங்களில் சுரங்கப்பாதை அமைக்கப்படும் சொல்லி சொல்லியிருந்தோம். அது எந்த ஸ்டேஜில் வேணா அது இல்லை கேன்சல் ஆகிடுச்சுன்னு சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறேன். நான் வந்த உடனே முதல்ல கேள்வி கேட்டேன். நம்ம முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்தி, ரவி இதெல்லாம் பூரா இங்கே இருக்கிற லோக்கலில் இருக்கிற எனக்கு கோயம்புத்தூர் எனக்கு கிட்டத்தட்ட 35 பழக்கமான ஊர். சிலர் கேட்டேன் என்ன நிலைமை இப்போன்னு கேட்டேன். இல்லைங்க பாலம் வந்த உடனே மக்கள் பாராட்டுற அளவுக்கு அந்த பாலம் இருக்குது. ஏற்கனவே டிராஃபிக்லாம் ஜாம் ஆகி போய் இன்னொன்று கிடக்கும். இப்போ எப்படின்னா அந்த 10 கிலோமீட்டர் பாலத்தை வந்து 10 நிமிடத்தில் கடந்துடுறோம். எங்கேயும் பிரச்சனை கிடையாது. கீழே இருக்கிற அங்கங்கே இருக்கிற ஜங்ஷன் இம்ப்ரூவ்மெண்ட்டு அது மட்டும் பண்ணி கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா 2 பகுதியில் ஜங்ஷன் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்குரிய பணிகளை வந்து வர நிதியாண்டில் அது செய்யலான்னு முடிவு பண்ணியிருக்கிறோம். அந்த ஜங்ஷன் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண ஒருபாடு எங்காவது மேலே கூட்ட நெரிசல் இருக்குமே ஆனால் நீங்கள் சொல்கிற ஆலோசனை ஏற்றுக்கொள்ளும். அந்த நீலாம்பூர் நீட்டிக்கிறது ஏற்கனவே ஒரு அரசு நிகழ்ச்சியில் தான் முதலமைச்சர் அவர்கள் இங்கே அறிவித்தார்கள். இன்னும் சொல்ல போனால் சட்டமன்றத்தில் வந்து இது சம்பந்தமாக நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் ஈஸ்வரன் அவர்கள் அடிக்கடி இந்த கேள்வி கணையை வந்து எழுப்பின்னு தான் இருக்கிறாரு. அதற்கு வேண்டிய பணிகள்லாம் வந்து சில என்ஓசி வாங்க வேண்டிய சூழ்நிலாம் இருக்குது. அதில் ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த மெட்ரோ ட்ரெயின் அது சம்மந்தப்பட்ட நாங்கள் ஒரு கடிதம் அனுப்பியிருக்கிறோம். அவங்க 2 பேரும் சேர்ந்து இணைஞ்சி அதை செய்யலாமா அல்லது நாம் தனியாக செஞ்சுக்கலாமா அப்படின்ற சூழ்நிலையில் தான் கொஞ்சம் காலதாமதம் ஆகிட்டு இருக்குது. அறிவிக்கப்பட்டதை கட்டாயம் நாங்கள் எப்பவுமே செஞ்சுடுவோம். நாங்கள் இதுக்கு இடைப்பட்ட வந்து உங்களுக்கே தெரியும் ஒன்றிய அரசாங்கம் ஒரு சென்ற மாதம் வந்து மெட்ரோ திட்டம் கோயம்புத்தூரை பொறுத்தளவுக்கு வாய்ப்பில்லை அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு துணியில் சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் மீண்டும் அதை வலியுறுத்தியிருக்கிறோம். கோயம்புத்தூருக்கு மெட்ரோ ட்ரெயின் அவசியம் தேவை அப்படின்னு வலியுறுத்தியிருக்கிறோம். அது ஒரு முற்று பெறுகிற பொழுது இந்த பணியை நாங்கள் செய்ய ஆரம்பிச்சிடுவோம். ஆனால் கட்டாயம் வந்து நீலம்பூர் வரைக்கும் இந்த மேம்பாலம் நீட்டிக்கப்படும். அவினாசி மேம்பாலத்தோட திட்ட மதிப்பீடு வந்து 170 கோடி ரூபாய் அதிகரிச்சிருக்கு. இதுக்கு முறையான திட்டமிடல் இல்லாததான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு சொன்னால் இது யார்கிட்ட நீங்கள் கேட்கணுன்னா இது முதல்ல திட்ட மதிப்பீடுலாம் பண்ணது யாருன்னு கேட்டால் சென்ற ஆட்சியாளர்கள் தான் திட்ட மதிப்பீடுலாம் பண்ணாங்க. நாங்கள் வந்து கட்டணும். திட்ட மதிப்பீடு பண்ணது டெண்டர் விட்டது அதெல்லாம் அந்த முந்தைய அரசாங்கம் செஞ்சாங்க. நாங்கள் உங்களுக்கே தெரியும் இங்கே வரும்போது என்ன நிலைமையில் இருந்தேன்னு சொல்லி சட்டமன்றத்தில் நான் பதில் சொல்லியிருக்கிறதுக்காக இந்த திராவிட மாடல் ஆட்சியில் இதற்காக பெரும்பான்மையான பணம் நாங்கள் தான் கிட்டத்தட்ட 98% நினைக்கிறேன் இல்லையா. 98% நாங்கள் தான் செலவு செஞ்சோம். நீங்கள் 2% தான் நீங்கள் வந்து செலவு செய்ய நானே சொல்லியிருக்கிறேன். எப்பொழுதும் என்னன்னாக்கா ஷெட்யூல் ஆப்ரேட்டர்ன்றது ஆண்டாண்டுக்கு ஏறும் எப்பொழுதுமே. இப்போ வந்து ஒரு பாலம் கட்டுவதாக இருந்தால் கட்டிடம் கட்டுறோம். நாம் திடீர்னு பார்த்தா சிமெண்ட் விலை ஏறிடும், கம்பி விலை ஏறிடும். அப்போ என்ன பண்ணலாம், பாதியில் நிறுத்திட முடியுமா? அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம், ஆர்எஸ்சி ரிவைஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் சேங்ஷன் கொடுக்கறதுன்றது காலகாலமாக இருப்பது தான். ஆனால் எங்களுடைய பொறியாளர்கள் அங்கேயே கட்டடப் பணிகளிலே அவங்களே ஈடுபட்டிருக்கிற காரணத்தினால் அந்தந்த வருஷம் வந்து ஷெட்யூல் ஆப்ரேட்டர் ஏறிச்சுனாக்கா அதை மேட்ச் பண்ணி ஆர்எஸ்சி கொடுக்குற பழக்கம் எல்லா ஆட்சியிலும் உண்டு. ஆடிட்டர் ஏற்றுக்கொள்வது உண்டு. ஏன்னா ஒரு டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறோன்னா எல்எஃப் ஆடிட்லாம் எங்களுக்கு உண்டு. அப்போ ஆடிட்டர் ஏற்றுக்கொள்வது தான் அது. ஏன்னா அதனால் அப்படி தான் வந்து அது ஏற்றிருக்கும் ஒழிய எந்த காரணத்தை கொண்டும் அதில் தவறு நடப்பதற்கு எப்போதும் வாய்ப்பில்லை. மதுக்கரை எடுத்த மரப்பாலம் பகுதியில் வந்து இந்த பணிகள் ஆரம்பித்து 1 வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு சார். சுற்றி பெற்றதாக இருந்தால் வந்து கேரளாத்தில் மாநிலங்கள் வந்து இதோ போகுது. அதுக்கான நிதி ஒதுக்கப்பட்டு வந்து இது பண்ணிட்டு சார் அந்த பாலப்பணிகள் எது அது ரிவைஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் போயிருக்குது. அது பணம் ஒதுக்குறதுக்காக போயிருக்குது. அது வரணும். நிறைய செய்யலாம்னு ஆசை திராவிட மாடல் ஆட்சிக்கு. ஏற்கனவே கடன் வச்சுட்டு போட்டாங்க. அதனால் அந்த பிரச்சனை எங்களுக்கு எல்லாத்தையும் சமாளிச்சுன்னா நாங்கள் சொன்னதையும் செய்துன்னு தான் இருக்கிறோம். நான் கோவையை பொறுத்த வரைக்கும் முக்கிய தேவைங்கிறது ஒருங்கிணைந்த பேருந்து முனையம். மற்ற பெரிய நகரங்களில் அந்த ஒருங்கிணைந்த பேருந்து முனையம் இருக்குது. ஆனால் கோவைக்கு மட்டும் இல்லை. ஆனால் இந்த செம்மொழி பூங்காவாகட்டும், இந்த சர்வதேச தரத்திலான இந்த நூலகமாகட்டும் எல்லா மக்களும் பயன்படக்கூடிய வகையில் இருக்குமான்றது வந்தால் தான் தெரியும். ஆனால் அந்த பேருந்து முனையம்ன்றது இங்கே இருக்கக்கூடிய 4 பேருந்து முனையங்களும் மக்கள் அலைமோடி இருக்கிறாங்க. இதற்கான திட்டமிடல் இருக்கா? இடம் பார்த்துருக்கேன். நீங்கள் சொன்னுகிற செய்தியே நான் அது வந்து
ஒரு கோரிக்கையாக இந்த மக்களுடைய கோரிக்கையாக எடுத்துக்கொண்டு முதலமைச்சரோட கவனத்துக்கு கொண்டு வருவாங்க. ஏன்னு கேட்டால் நான் அது சம்மந்தப்பட்ட அமைச்சர் நான் அல்ல. ஏன்னா அது சம்மந்தப்பட்ட அமைச்சர் பஸ் ஸ்டாண்டு அமைக்கிறதுலாம் கார்ப்பரேஷனோட அமைச்சர் வேலை. ஆனாலும் இது பொதுமக்கள் விஷயம். எனக்கு கோயம்புத்தூர் நல்ல பரிச்சயமான ஊர். இந்த உலக இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க எல்லோரும் பூரா பேர் எனக்கு கிட்டத்தட்ட 25 வருஷமாக எனக்கு எல்லாரையும் தெரியும். பிஹெச்சி குரூப்பிலேருந்து பன்னாரி குரூப்லேருந்து எல்லாரையும் பெரியவர் நம்முடைய பொள்ளாச்சி மகாலிங்கோடு எனக்கு நேரடி பரிச்சயமானவங்க. எனக்கு இந்த ஊர் பற்றி நிரம்பவே தெரியும். ஆனால் நீங்கள் சொன்ன கோரிக்கை அது மக்கள் பயன்பாட்டுக்குள்ள ஒரு கோரிக்கை தான். நான் முதலமைச்சரோட கவனத்துக்கு கட்டாயம் எடுத்து சொல்வேன்.